டிஎன்சி தமிழோட ஒரு சிறப்பு எக்ஸ்பிளைனரில் இந்த வாரம் வந்து தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் வந்து எதிர்பார்க்கப்பட்ட பட்ஜெட்டினுடைய கூட்டத்தொடர் தொடங்கி வந்து நடைபெற்றுட்டு இருக்குது. ஒட்டுமொத்த நிதிநிலை அறிக்கையும் வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் மரிய வில்சன் ஏற்கனவே தாக்கல் செய்திருந்தார். அதைத் தொடர்ந்து வேளாண் பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பட்ஜெட்டில் வந்து சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் நிறையா வந்துட்டு எல்லாராலும் எதிர்பார்க்கப்பட்டது. ஒவ்வொரு துறை சார்ந்தும் வந்து எவ்வளோ நிதி ஒதுக்கீடு வந்து செய்யப்பட போகிறது, இலவசங்களுக்காக ஒதுக்கப்பட்டதில் எவ்வளோ நிதி வந்து செலவிட போகிறாங்க, என்னென்ன திட்டங்கள்லாம் நிறைவேற்றப்பட போகிறது எதிர்பார்ப்பு இருந்த ஒரு விஷயம்தான் எல்லாருக்குமே. அந்த வகையில் இந்த பட்ஜெட் குறித்து பல்வேறு அரசியல் கட்சிகள் கொடுத்த தகவல் படி பார்த்தோம் அப்படின்னா, தமிழக வெற்றிக் கழகம் வந்துட்டு தன்னுடைய முதல் பட்ஜெட்டை வந்து இந்த முதல் கூட்டத்தொடரில் வந்து ரொம்ப அழகாக தாக்கல் பண்ணிட்டாங்க. எந்தவித பிரச்சனையும் இன்றி இந்த பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்பட்டதுங்கிறத நம்ம பார்த்தாச்சு. இந்த பட்ஜெட்டுக்கான விமர்சனங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையான விமர்சனத்தை வந்து முன்வைத்திருக்கு. இந்த பட்ஜெட்டில் குறிப்பிடப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஏற்கனவே அதிமுகவினுடைய ஆட்சி காலங்கள்லையோ திமுகவினுடைய ஆட்சி காலங்கள்லையோ ஏற்கனவே இருந்தது தான் இருக்குது. இதில் பெயர் மட்டும்தான் எல்லாத்துக்குமே மாற்றப்பட்டிருக்குங்கிறத வந்துட்டு அழுத்தம் திருத்தமாகவே அவங்களும் சொல்லியிருந்தாங்க. இடதுசாரிகள் வந்து ஏற்கனவே டிவிகேனுடைய கூட்டணியில் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆதரவோடு தான் இன்றைக்கி டிவிகே ஆட்சியில் இருந்துகிட்ருக்கு. அவர்களும் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சுருக்காங்க. இந்த பட்ஜெட் வந்து ஒரு தோல்வி அடைஞ்ச பட்ஜெட்டாக பார்க்கப்படுகிறதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. திருமாவளவன் இந்த பட்ஜெட்டை வந்து வரவேற்று பேசியிருக்காரு. ஒரு நல்ல பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளார்கள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஜி.கே. வாசனும் இந்த பட்ஜெட்டை வந்து வரவேற்றிருக்கார். வைகோவும் அளவில் வந்துட்டு புகழ்ந்து இந்த பட்ஜெட்டை பற்றி பேசியிருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதிமுக வந்து ஏற்கனவே இது வந்து ஒரு காப்பி பேஸ்ட் பட்ஜெட் தான் அப்படிங்கிறத அவங்க தரப்புலையும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு விமர்சனங்கள் மாறி மாறி இந்த பட்ஜெட் மீது வைக்கப்பட்டதில் எல்லோருடைய மெயினான எதிர்பார்ப்பாக இருந்தது வந்து தங்க மோதிரம் வந்துட்டு அரசு மருத்துவமனையில் பறக்கும் குழந்தைகளுக்கும் சரி, கல்யாண சீர்வரிசைகள் பெண்களுக்கு திருமணமாகக்கூடிய பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய சிறுவயசில் இருக்கக்கூடிய தங்கம் சரி, இது போன்ற திட்டங்கள்லாம் ஏற்கனவே வந்து இந்த அரசால் வந்து எலெக்ஷன் டைம்லேயே வந்துட்டு அறிவிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதற்கான அறிவிப்பு வந்து ரொம்ப தெளிவாகவே இந்த அரசாங்கம் வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். காவேரி பிரச்சனை தான் வேளாண் பட்ஜெட்டில் பெரிய அளவில் வந்துட்டு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த ஒரு விஷயந்தான். அணைகளும் அணை சார்ந்த வந்து பாதுகாப்பு, இது மாதிரி விஷயத்தை மட்டும்தான் எல்லாருமே சொல்லுவாங்க. கரும்புக்கான கொள்முதல் விலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் தமிழ்நாடு வந்து அதீதமாக எல்லா காலகட்டங்கள்லையுமே வந்துட்டு ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய இஷ்யூவாகவே இருக்கும். அதுக்கெல்லாம் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம்னா, முழுமையாக அனைத்து துறை சார்ந்த விவசாயிகளுக்கு தேவையான விஷயங்கள் இந்த பட்ஜெட்டில் வந்துட்டு இந்த அரசு வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறதான் பார்க்குறோம். வேளாண்மை தரப்பில் மற்ற அனைத்து துறை சார்ந்த பொதுவான பட்ஜெட்லேயும் நல்ல திட்டங்கள் எல்லாமே கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஒரு சில திட்டங்களில் வந்து பள்ளிக்கல்வித்துறை போன்ற விஷயங்களில் எஜுகேஷனில் ஃபுல்லாக கொஞ்சம் குறைவான அளவில் வந்துட்டு நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. பள்ளிக்கல்வித்துறையோ இல்லை வந்துட்டு சுகாதாரமோ இதெல்லாம் ஒரு அடிப்படை தேவையான ஒரு விஷயமாக இருக்கக்கூடியதில் அரசாங்கத்துக்கு கிடைக்கக்கூடிய வருமானங்களை விட அரசாங்கத்துடைய செலவினங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதிகமாகவே இருக்கும். ஏற்கனவே 10 லட்சம் கோடியை தாண்டி வந்துட்டு ஒரு மாநிலத்திற்கு கடன் இருக்குது. மேற்கொண்டு நம்மளால் வந்துட்டு கடன் வாங்கி ஒரு சில திட்டங்களை நிறைவேற்றுவதில் உள்ள சிக்கல்களையும் வந்துட்டு தெளிவாகவே வந்துட்டு விளக்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இதில் ரொம்ப குறிப்பிட்டு நம்ம சொல்ல வேணும் அப்படின்னு சொல்லணும்னா, இங்கே டாஸ்மாக்லேருந்து அதிக வருமானம் கிடைச்சிட்ருக்கு. அதுலேயும் டாஸ்மாக் சார்ந்த பொருட்கள் வாங்குவதற்கு வந்துட்டு ஆன்லைன்லேயே வந்துட்டு பண்ண முடியும், முன்பதிவு செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு சர்ச்சைக்குள்ளான விஷயமாக மாறினதையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். வேளாண் விஞ்ஞானியாக இருந்த நம்மாழ்வாருடைய பேரில் வந்துட்டு விருது அறிவிக்கப்பட்டது. மாவட்டம் தோறும் வெற்றி விவசாயிகளுக்கு சொன்னது கலைஞனுடைய கனவு திட்டமாக இருந்தது. தற்போது வந்து வெற்றி திட்டமாக மாற்றப்பட்டு அதுக்கான நிதி ஒதுக்கீடும் அதிகரிக்கப்பட்டு வீடுகளினுடைய எண்ணிக்கையும் வந்துட்டு அதிகமாக கொடுப்பதற்கான அரசாணைகள் வெளியிடப்பட்டது. இது எல்லாமே வந்துட்டு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. விவசாயம் சார்ந்த எல்லா துறைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி வந்துட்டு பட்ஜெட் ஒதுக்கீடு வந்துட்டு சிறப்பாக வந்துட்டு தாவேகா அரசு தாக்கல் செஞ்சுருக்கு, எந்த வித இடையூறும் இல்லாமல் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி இந்த அசம்பிளி நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் நம்ம பார்க்கணும். முதல்வர் கொடுத்த ரொம்ப ஒரு புகழ்ச்சி உரையை வந்துட்டு வினோத் அவர்கள் வேளாண் அமைச்சர் வந்து பேசினார் அப்படிங்கிற மாதிரியும் இதில் இடைமறித்து வந்து சபாநாயகரே வந்துட்டு அவரை வந்துட்டு இல்லை நீங்கள் நேரட்டாக பட்ஜெட்டுக்கே போகலாம், அதுக்கு பட்ஜெட்டுக்கான செஷன் தானே இது அப்படிங்கிறத வந்துட்டு அறிவுறுத்தியதும் எதிர்க்கட்சிகளுடைய சிறிய அமளிகளும் ஏற்பட்டது. எதிர்க்கட்சிகள் தரப்பில் இருந்து பேசப்பட்ட விஷயங்கள் எல்லாமே எனக்கே வந்துட்டு காதுக்கு கேட்குதுன்னு சொல்கிற அளவுக்கு சபாநாயகர் வந்து பெல் அடித்து அமைச்சர் பேச்சை நிறுத்தி எச்சரிக்கை கொடுத்ததையும் நம்ம இன்றைக்கி நடந்த விஷயங்களை ஒன்றாக பார்க்கலாம். ஆனால் இந்த பட்ஜெட் செஷனுடைய பத்திரிகையாளர் சந்திப்புகள் வெளியே நடைபெற்று கொண்டு இருக்க போகிற அந்த தருணத்தில் வந்து அதிமுகவினுடைய அதிருப்தி எம்எல்ஏக்களாக கருதப்படும் முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி
போன்றவர் வந்து நேரடியாக சென்று அமைச்சர்களை வந்து தற்போதைய டிவிகேனுடைய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் புஷ்யானந்த் அவர்களை சந்தித்து பேசியது வந்து சர்ச்சையாயிருச்சு. அவங்க கட்சி மாறப்போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்பட்டது. ஆனால் வெளியே வந்து எஸ்பி வேலுமணி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு, அவினாசி அத்திக்கடவு பிரச்சனை பற்றி மட்டும்தான் நாங்கள் பேச போனோம். ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு அமைச்சரை பார்த்து பேசலாம் என்ன தவறு இருக்குது, தொகுதி சார்ந்த விஷயமா மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற சொன்னதும் சிவி சண்முகமும் இபிஎஸ் மீதான ஒரு அட்டாக்கை வந்து தொடர்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நான் எதுக்கு போய் இபிஎஸ்ஸை பார்க்கணும் அப்படிங்கிறத அந்த கருத்தை அவர் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த விஷயத்தை தான் இன்றைக்கும் திரும்ப முன் வச்சிருக்கார். அப்படிங்கிறதோட நேற்று நடைபெற்ற ஒரு விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுறது, மறுமலர்ச்சி திமுகவினுடைய 2 எம்எல்ஏக்கள் உதயசூரிய சின்னத்தில் வெற்றி பெற்றவர்கள் நாங்கள் திமுகவோடு தான் இருக்க போகிறோம், திமுகவில் நாங்கள் ஐக்கியமாயிட்டோங்கிறத வந்து அவங்க நைட்டு ப்ரெஸ் மீட் அறிவாலயத்தில் வச்சு பேசினது தான் வந்து பரபரப்பை ஏற்படுத்தி வைகோ எங்களை வந்து பதவி விலக சொன்னார். வைகோ பதவி விலகி வந்தால் அமைச்சர் கூட ஆகலாம் நாளைக்கு, அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி வைகோ எங்களை வந்து 40 வருடம் அவரோட நாங்கள் பயணம் செஞ்சுருக்கோம், வைகோ இப்படி பேசியது வந்து எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத வந்து 2 எம்எல்ஏக்களும் கடையநல்லூர் எம்எல்ஏ ராஜேந்திரனும் சீர்காழியினுடைய எம்எல்ஏ செந்தில் செல்வனும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இவர்களை தொடர்ந்து பார்த்தா நேற்று ஒரு அவசர ஆலோசனை கூட்டத்தையும் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நடத்தியுள்ளார். கொளத்தூரில் உள்ள இவிஎம் மிஷின் மோசடி அப்படிங்கிறது வந்து ஒரு கடுமையான குற்றச்சாட்டாக வைக்கப்பட்டு சுப்ரீம் கோர்ட் மூலயமா வந்துட்டு அந்த மிஷின்ஸை வந்துட்டு செக் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கடந்த ஒரு வாரமாக நடைபெற்றுட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 2 மிஷின்கிற அளவில் 14 மிஷின் வரைக்கும் மிஷினை செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் 5 மிஷின் வரைக்கும் வந்துட்டு இவிஎம் வந்துட்டு செயல்படவில்லை அப்படிங்கிறத வந்து எலெக்ஷன் கமிஷன் சொன்னதாக ஒரு தகவல் வருகிறது. ஆனால் திமுக தரப்பில் எல்லா ப்ரெஸ் மீட்லேயும் அந்த விஷயத்தை வந்து எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த பிரச்சனை நிச்சயமாக இந்திய அளவிலேயே ஒரு முதல் முறையாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயமா நிச்சயமாக நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டிற்கு கொண்டு செல்வோம் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. ஒருவேளை குளத்தூர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் என்ன விதமான முடிவுகளாக வரப்போகிறது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. விஎஸ் பாபுவும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு, எப்படி வந்தாலும் நாங்கள் தாங்க சக்ஸஸ் பண்ணுவோம், அதில் எந்த மாற்றமே இல்லைன்னு சொல்லி குளத்தூரோட எம்எல்ஏ சொல்லியிருக்காரு. ஆனால் திமுக தரப்பில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே குளத்தூர் விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறாங்கங்கிறதையும் பார்க்கலாம். இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் வந்துட்டு கேள்வி பதில் நேரம் வரும்பொழுது நிச்சயமாக இந்த பிரச்சனையும் வந்துட்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒழிக்குங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். இனி வரும் நாட்களில் ஒவ்வொரு துறை சார்ந்து இண்டிவிஜுவலாக வந்துட்டு தொழில்துறையோ கல்வித்துறையோ செய்தி மக்கள் தொடர்புறையோ ஒவ்வொரு துறைக்கான விவாதங்கள் நடைபெற போகிறது. அதில் திமுக எந்த விதமான விஷயங்களையும் முன்னெடுக்க போகிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். மேகதோடு அணை பிரச்சனை வந்துட்டு நிச்சயமாக வந்து பெரிய அளவில் வந்துட்டு புயலை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கிளப்புங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அணை சார்ந்த பிரச்சனைகளும் சரி, சதுப்பு நில பிரச்சனை, வேளச்சேரி சதுப்பு நில பிரச்சனையும் சரி, இது எல்லாமே முன்னெடுக்கப்படக்கூடிய ஒரு பிரச்சனைகளாக இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து தமிழ்நாடு அரசியலோடு ஒன்று கலந்து ஒன்றி போய் இருக்குது அப்படிங்கிறத மறுக்க முடியாது. மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றி.